ஐயா, எங்களுக்கு கருணாநிதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மூதறிஞர் தமிழ் காவலரை பற்றி தெரியும். ஹெக்டேருக்கும் ஏக்கருக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. 2 லட்சம் ஏக்கர் எல்லாருக்கும் கொடுக்குறேன்ட்டார். கேட்டா அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, இத்தனை லட்சம் ஹெக்டேர் இருக்குன்னாங்க, உள்ள பூந்து பார்த்தா அது ஹெக்டேர் இல்லை ஏக்கருன்ட்டாங்க, அதனால என்னால் நிறைவேற்ற முடியல, கைப்பிடி மண்ணாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. இவ்வளவுதான் இவங்க கதை விடுற லட்சணம். இப்ப நாளைக்கு இவங்க என்ன தேர்தல் வாக்குறுதி கொண்டு அதையாவது அவர் சொன்னாரேங்கிறதுதான் இப்ப நினைச்சு பார்க்கிற மாதிரி இருக்கு. இல்ல, அந்த விளக்கம் கூட அவருக்கு ஏன்னா டெய்லி பேப்பர்காரரை மீட் பண்ணலன்னா கருணாநிதி ரொம்ப சிக்கலாயிடும். யாரையாவது பார்த்து பேசிக்கிட்டே இருக்கணும். அதனால அவர் பண்ணாரு. இவர் தான் பேசுறதே கிடையாது, கேள்வியே மாத்தி தானே பதில் சொல்றாரு. முதல் கேள்விக்கு கேட்டா 14வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி தானே, சீட்டு வச்சவன் தப்பியா அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா, மேல வந்துருச்சு 14வது கேள்விக்கான பதில். இவர் விட்டுருங்க. இந்த மாதிரியான திமுகவை நம்ம பார்த்திருக்கோம். சோ வாக்குறுதிகளை வைத்துக்கொண்டோ 3000 கோடி கொடுக்கலங்கிறத வச்சோ நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு கணக்கு தெரியாது, எனக்கு தெரியும். உங்க கணக்காசிரியர் முத்தரசன் சரியா பாடம் நடத்தல, எனக்கு நல்லா தெரியும். அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, நல்லா இருக்காரு, ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுல ஏதோ நிம்மதியா இருக்காரு. கணக்கு வராது, எங்களுக்கு வருமே. 40,000 கோடிக்கு கல்விக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டு 3000 கோடி வரல 3000 கோடி வரலன்னு உளறிட்டு இருந்தா அப்புறம் எப்படி நீ இதெல்லாம் பண்ற? ஜெகத் ரட்சகன் கிட்ட ரைடு வராம பாத்துட்டு இருந்தீங்கன்னா அவரே 900 கோடி கொடுத்துருப்பாருல, நிச்சயமா அந்த பெனால்டி கட்டினார்ல, அதையே கொடுத்துருப்பாரு. இல்ல டிஆர் பாலு ஐயா கிட்ட அண்ணாமலை கிட்ட கொஞ்சம் பேசி கீசி, சார் இந்த வழக்கை கொஞ்சம் தொடராதீங்க, விட்டுருங்க, தெரியாம பேசிட்டேன், ஆர்எஸ் பாரதி கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டாரா, நானும் கேச போட்டேன், எனக்கு ஒரு 3000 கோடி கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கன்னா கூட அது கூட நடந்துரும். அரசியல் பேசுனா அரசியல் பேசுங்க, ஆட்சியல் பேசுனா ஆட்சியல் பேசுங்க. ஸ்டாலின் ஐயா.